செய்யணும் குருவே. நான் குரு சொன்னார், எனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காரு. சொல்றதுக்கு முன்னால ஒரு வாழைப்பழமோ, மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வாழைப்பழமோ சாப்பிடுன்னார். குரு கிட்ட கேட்டானா, என்ன வாழைப்பழம் சாப்பிடலாம் குருவேன்னு. குரு சொன்னாரா, உனக்கு ஞானம் கிடைக்காதரா, போடா. இருக்கிறேன், நான் இருக்கிறேன். போய் உட்காந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உட்காடுறான். ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி போச்சு, தவங்கலைஞ்சு போச்சு. ஐயோ தவங்கலைஞ்சு போச்சேன்னு கண்ணை மூடிக்கிட்டான். நாள் ஒன்றும் தெரில. அதே டைம் அந்த பொண்ணு வரா, சலங்க ஒலி, தவங்கலைஞ்சிருச்சு. வாழைப்பழத்தை சாப்பிட்டு மறுபடியும் உட்காந்தான். அடுத்த நாள் காதையும் மூடிக்கிட்டான். அடுத்த நாள் மல்லிகைப்பூ வாசம். ஐயோ பொண்ணு கண்ணு. மறுபடியும் வாழைப்பழத்தை உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்தான். மூடிக்கிட்டான். கண்ணு முடிச்சு, காது முடிச்சு, மூக்கு. நாள் காலையில் ஆச்சு, 6 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. மனசு நினைச்சுதான் அந்த பிள்ளை வந்துட்டு போயிருக்குமோன்னு.